ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்திசை. இன்றைக்கி வாங்க பிரண்டை சட்னியும் முடக்கத்தான் தோசையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும் நமக்கு. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் முடக்கத்தான் கீரை. இது கொடியில் தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு சின்னதாக ஒரு காய் ஒன்று இருக்கும். இப்போ இதை நமக்கு தேவையானதை நம்ம பறிச்சுக்கலாம். இது மூட்டு வலி அந்த மாதிரி பெயினுக்கு எல்லாமே இதை எடுத்துப்பாங்க. நம்ம இதை தோசையில் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். தனியாக துவையல் சாப்பிடும்போது அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம பிரண்டை பறிச்சுட்டு வந்துடலாம். பிரண்டை கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோ இந்த மாதிரி இலசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே முத்தி போச்சு, அதெல்லாம் வேண்டாம். நார் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே இலஸ் தான். இதை அப்படியே எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் பறிச்சிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம முடக்கத்தான் கீரையை நம்ம தனியாக பறித்து எடுத்துக்கலாம். இப்போது பிரண்டை எப்படி நான் க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முதல்ல நம்ம கையில் எண்ணெயை தடவிக்கணும், இல்லைன்னா ரொம்ப நமைச்சலாக இருக்கும் க்ளீன் பண்ணும் போது. இப்போது இந்த இலசாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்சிக்கணும். அப்படி உடைக்கும் போதே நமக்கு சைடில் நார் வரும். இந்த மாதிரி அந்த நாரை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அவ்வளோதான். கத்தி வச்சு எல்லா சைடும் நம்ம இருக்கிற மேல் இருக்கிற அந்த தோல் நார் மட்டும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா பிரண்டையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் இலசாக இருக்கிற இலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த தோல் தனியாக வந்துடும். அவ்வளோதான். எல்லா சைடும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இலை பிரண்டை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக. இப்போது நான் முடக்கத்தான் கீரையை நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு 10 மிளகு, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் தோசையில், அதனால் நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இது கொஞ்சம் வழுவழுப்பாக தான் இருக்கும், ஆனால் தோசையில் சேர்த்து சாப்பிடும்போது அது எதுவுமே தெரியாது. நமக்கு கசப்பும் கூட தெரியாது தோசையில். இப்போ நான் தோசை மாவு எப்பவும் போல் உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் நான் அரைச்சி இதை சேர்த்துடுறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் தண்ணி விட்டு நல்லா கலந்து தோசை மாவு பதத்தில் கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் பிரண்டை சட்னிக்காக இப்போ நான் தாளிச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் போட்டு பொரியட்டும். இதுலேயே உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போது நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல பிரண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதுவும் கூட நம்மளுக்கு ஆரோக்கியம்தான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி இருக்க பிரண்டை. இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 10 பல்லு பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் இதில் தக்காளி போட வேண்டியதில்லை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம்.
சட்னி மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக துவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சோண்டு கடுகும் உளுந்தும் சேர்ந்து தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான், நான் துவையலில் சேர்த்துடுறேன். இப்போது நம்மளுடைய ரொம்ப ஆரோக்கியமான பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள், கலரே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாதத்தில், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம். முடக்கத்தான் தோசை. பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான் தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் தோசைக்கு. நீங்களும் நல்லெண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த முடக்கத்தான் வந்து நம்ம துவையல் அரைக்கும் போது கொஞ்சம் கசப்பு இருக்கும், ஆனால் இப்படி தோசையில் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த கொஞ்சம் கூட கசப்பு நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். அந்த கலர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போட்டிருக்க மிளகு, பூண்டோடைய லேசாக கொஞ்சம் காரம் அண்ட் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னொன்று ஊற்றி எடுத்துடுறேன். நான் இதை கொஞ்சம் கிறிஸ்பாக ஊற்றிக்க போகிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், மொறு மொறுன்னு சூப்பராக நம்மளோட இன்னொரு தோசையும் ரெடி ஆகிடுச்சு. முடக்கத்தான் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம பிரண்டை துவையலும் அரைச்சிருக்கோம். அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. முடக்கத்தான் தோசையும் பிரண்டை துவையலும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம்.